ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி லாங் வீடியோவையும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு முழுசாக நம்புகிறேன். இது ஒரு ரிலாக்ஸேஷன் டே தான். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு என் பாப்பா எந்திக்கிறதுக்கு முன்னாடி சமையலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். இஞ்சி டீ தான் போடுவேன். அதனால் ப்ளெயின் டீ போட்டால் எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும். இஞ்சி டீ போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே டைஜஷன் ஆகும், ஹெல்த்தியும் கூட. யாருக்கெல்லாம் ப்ளெயின் டீ பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கள். என் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாகவே நான் காஃபி தான் குடிப்பேன். எங்கள் அம்மா ஃபுல்லாக காஃபி தான் போடுவாங்க, ஆனால் அதிகமாக போட மாட்டாங்க. காஃபி பவுட்ரு கம்மியாக போட்டு போடுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே நான் இஞ்சி டீ தான் குடிக்கிறேன். நான் இஞ்சி டீக்கு ரொம்பவே அடிமையாயிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலையில் ஃபஸ்ட்டுக்கு நாள் இட்லிக்கு மாவு ஊற வச்சு அரைச்சிட்டேன். அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி வச்சுருந்தேன். எனக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. தக்காளி சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாம்பார் குழம்பு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வச்சுருந்தேன். அதனால் வெஜ் பிரியாணி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். வெஜ் பிரியாணி தான் வச்சுருந்தேன். நான் நிறைய வாட்டி வெஜ் பிரியாணி வச்சுருக்கேன், ஆனால் என்னமோ எனக்கு அந்த டேஸ்ட் சுத்தமாக வரவே மாட்டேங்குதுங்க. நீங்கள் டேஸ்ட் வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக வரமாட்டுக்கு. நானும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாகவே யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்டு ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் சுத்தமாக வரவே மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மதியம் லன்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுன்ட்டு நினச்சாலும் முடியவே மாட்டேங்குதுங்க. இதை ஒரு டாஸ்க்காகவே வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேன். காலையில் சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணோம். ஒரு 6:45க்கு எந்திரிக்கிறேன் இப்போது. ஆனால் முன்னைக்கு பரவாயில்ல தான். மேரேஜுக்கு முன்னாடிலாம் 9 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்கேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். நான் 5 o'clock எந்திரிக்கணும், அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 5 o'clock எந்திரிக்கணும். ஒரு 1 month-ஆகவே கிளைமேட் ஒரு மாதிரி டிம்மாகவே இருக்குது. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. துணி மேலே காய போடுவேன். காய போட்டோடனே ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருக்குமா, திருப்பி எடுப்பேன். திருப்பி காய போடுவேன், மழை வர மாதிரியே இருக்குமா, திருப்பி எடுப்பேன். இதே தான் கண்டினியூவாக நடக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.